நண்பர்களே, இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க சில கோழிங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 3 இருக்குது. 2 வெடைங்க, 1 பட்டா ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கே விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட நம்ம இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா, பெருசா கோழி வளர்க்குற மாதிரி இடம் இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, லிமிட்டாக விட்டு வச்சுருக்கோம். மீதிலாம் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கே விட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கூண்டு, அப்புறம் பசங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா எல்லா கோழியும் கொடுத்து வச்சுருக்கோம். அண்ணன் கோழி எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலே தான் இருந்துன்னுக்குது. நம்ம வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பட்டா ஏதாவது சண்டை போட போகிறோமா, அதை கொஞ்ச நாள் வீட்டில் விட்டு வச்சிருந்து, ஏன்னா இந்த வெடைங்க தான் மேய்வாங்க அது. இதுங்க கூட விட்டு வச்சிருந்தா கொஞ்சம் பட்டாவும் ஆக்டிவாக இருக்கும்ல. அதனால் இதுங்க கூட விட்டு வச்சு பார்த்தீங்கன்னா, எடுத்துன்னு போய் சண்டை விடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டா இருந்தது. அதை 2 டப்பிங் பார்த்து வச்சுருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா, எடுத்துன்னு வந்து இதுங்க கூட விட்டு வச்சுருந்தேன். இப்போ 3வது டப்பிங்கும் பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் அது தயார் பண்ணி சண்டை விட வேண்டியது தான். இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துன்னு வந்து 3 மாதத்துலேயே என்னமோ எடுத்துகிட்டு வந்தோம். 3 மாதம் சிக்ஸில். இப்போ வந்து ஒரு 2 மாதம் நம்மக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 1/2 மாதம் இல்லை 2 மாதம் ஆயிடுச்சுன்னா முட்டை வைக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கள்ளிமுள்ளியா, அது வந்து பார்த்தீங்கன்னா கூவறது அடி போட்டு பார்க்கறதுக்கே நல்லா ஆக்ரோஷமாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சீத்தால மாறுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீத்தால மாறுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அதோட தாய் இருந்து தான் அது ஃபுல்லாக இப்போ சீத்தாவாக மாறி கள்ளிமுள்ளியமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பிளாக்கு தான். இதுக்கு கூவறது அடிலாம் இல்லை. இந்த பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வரும். ஆனால் அந்த பொட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா பார்த்தீங்கன்னா ஹைட் வராது. ஒரு லிமிட்டான ஹைட்டு தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற ரேஜாக தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பொட்டைக்கிட்ட ப்ரீடு பண்ணுறதில்ல, அந்த சேவல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் போட்டு ப்ரீடு பண்ணணும். இந்த பொட்டைக்கு குள்ள சேவலாக இருந்தாலும் பரவாயில்ல. குள்ள சேவல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட தான் நிறைய இருக்குது. நல்லா இது பண்ணுற சேவல்லாம் இருக்குது. நம்மளுடைய சேவலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அதான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்பெஷாலிட்டிக்கு சொல்லி தான் ஆப்போனண்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு அதுக்கு சேவல் ஏற்ற மாதிரியே போட்டுட்டாங்க. சீத்தா சேவல் ஒன்று அதுக்கு நல்லா நேருக்கு நின்று அடிக்கும். நல்லா கால் அடித்து காட்டும். ஸ்பெஷல் அடிக்கணுன்ற மாதிரி அந்த சீத்தாவை பற்றி சொல்லிவிட்டேன். அப்படியே அது ஆப்போசிட்டாக நல்லா சுற்றி அடிக்கிற சேவலை போட்டு நம்ம சேவலை இதை பண்ணிட்டாங்க. அடித்து தூக்குற அளவுக்கு ஆகிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஸ்பெஷல் சொல்கிற முடியாத கட்டத்தில் இருக்கேன். இதோ பாருங்க, அந்த பட்டா தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா கிட்ட வரும். அப்போ அதோட தெளிவு காட்டுறேன். இதேமாரி ஒரு பட்டாவை போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த பட்டாவைன்னு கேட்டிங்கன்னா அதோட ஜோடால் தான். ஏன்னா அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜோடாலு. அதுக்கு மத்து கொண்ட, இதுக்கு பார்த்தீங்கன்னா பூ கொண்ட. நம்மக்கிட்ட இருக்க சேவல் பொட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஜாவே வந்துட்டே இருந்தது. சரி, அதுக்கப்புறம் சேவலை மாற்றி பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இதே மாதிரி ஜாவா சேவல் ஒன்று மாற்றிருந்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு அப்பனை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த சேவல் தான் பார்த்தீங்கன்னா அப்பனை மாதிரி இருக்கால. அந்த சேவல் அதே மாதிரி தான் இருக்கும். அது அப்பன் அதை போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடு பண்ணோம் நம்மளுடைய பொட்டைங்க மேலே. பொட்டைங்க நார்மல் பொட்டை, நம்மளுடைய தாய் பொட்டை ஒரு 7 வருஷம் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த பொட்டை மேலே போட்டு ப்ரீடு பண்ணி எடுத்து வந்து சேவல்லாம். அதனால தான் இது கூவுறது அடி இல்லை. அதுக்கடுத்து நம்மள்ட்ட ஒரு 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொட்டை இருக்குது. ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்ச பொட்டை. அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடு பண்ணியிருந்தா இது வந்திருக்கும், கூவுறது அடி வந்திருக்கும். பழைய பொட்டையை போட்டு ப்ரீடு பண்ணதால் நம்மளுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் எல்லாத்துக்குமே அப்படி இருக்குது. இப்போ இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி கூட தான் சுற்றுது. அது ஒன்று மட்டும் முட்டை வைக்குது போல். அது நம்மளது இல்லை. அது வீடியோ தான் சொல்லியிருப்பேன். நம்ம தெருவில் நோய் வந்தப்போ எல்லா கோழியும் செத்துடுச்சு. தப்பிச்சதே அந்த நாட்டு பொட்டை மட்டும்தான். அதுக்கப்புறம் 2 மாதம் எந்த கோழியுமே இல்லை இந்த ஏரியாவில். அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா விட்டு அந்த பொட்டை மட்டும் தப்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எடுத்துன்னு வந்து நம்மளும் பார்த்தீங்கன்னா திருப்பி கோழி இங்கே விட்டு வச்சுருக்கோம். இதுங்க பார்த்தீங்கன்னா தீனி போட்டே பழக்கிட்டேன். அதனால் வீட்டுள்ள நான் நுழைஞ்சாலே பார்த்தீங்கன்னா இது வந்துடுது. எது வாங்கினாலும் இந்த கள்ளிமுள்ளி பொட்டை பார்த்தீங்கன்னா வந்துடுது. வந்து பார்த்தீங்கன்னா தீனி நின்று கிடக்கிறது. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிலலாம் போது அங்கெல்லாம் மேயாது போல். சும்மா நின்று வந்துட்டு எங்கன்னா இப்படி ஓடிட்டு நம்ம வாரமா நம்ம பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஓடிந்துடுது. சரி, இப்போ தான் வச்சோமா காலையில், அப்போ காலையில் ஒரு 8 மணின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் போயிட்டு வந்து பார்ப்போம். ஒரு 1 மணி 2 மணிக்கு வந்து பார்த்தா திருப்பி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் சாயங்காலமும் வந்துருக்கு. என்ன தான்டா பண்ணுவேன், வெளியில் போய் ஒன்றும் மேயாமல் இங்கேயே தின்ட்டு போகலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லும். ஆனால் இந்த பொட்டை வந்து பார்த்திங்கன்னா சண்டை ஹெவியாக போடும். இது சண்டை சொல்கிறது ஒன்றும் இல்லை. நல்லா ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பறக்கும். இது தாய் மாரியே தான் இதுவும் பார்த்தீங்கன்னா சண்டை போடும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இப்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போது சேவலும் ஒரு பொட்டையும் போட்டு ப்ரீடு பண்ணுறேன்னா அதில் சேவலோட பொட்டங்கோழி தான் அதிகமாக சண்டை போடும் கோழிங்க. இப்போ 100%னா அது பொட்டங்கோழி 80% பார்த்தீங்கன்னா சண்டை போடும். இப்போ சேவல் மாதிரியே இருக்கே ப்ரோ, அப்போ சேவல் மாதிரி தான் சண்டை போடுனா கிடையாது. அந்த சேவலை போட்டு ப்ரீடு பண்ணால் சேவல் மாதிரி வரத்துக்கு தான் அதோட பிள்ளைங்களாம். ஆனால் அது பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 80% பார்த்தீங்கன்னா தாய் சண்டை தான் போடும். அதனால் தாயில் தான் இருக்குது அதோடய சிறப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டை போடுற வகை. நீங்கள் கூட ப்ரீடு பண்ணுறீங்கன்னா
ஃபஸ்ட்டு சேவலை பார்க்காதீங்க. பொட்டை பார்த்தீங்கன்னா நல்ல பொட்டையாக பார்த்தீங்கன்னா நல்லா கால் அடிக்குது, நல்ல சண்டை போடுதுன்னா அந்த பொட்டையில் பார்த்தீங்கன்னா போட்டுவிடுங்க. சேவலோட குணம் என்னென்னா சேவல் நல்லா ஓடாத சேவல், சண்டை அடிக்குதுங்கள அது நல்லா ஓடாத சேவலாக பார்த்து அதை போட்டு ப்ரீடு பண்ணுங்கள். பொட்டை வயசு சண்டையும் போடும், நல்லா அந்த ஓடாத அப்பனுடைய குணமும் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது நல்லாவும் அடிக்குமா, அந்த சேவலோடைய இதுவும் ஓடாத குணமும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணிச்சு அறிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரீடு பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது மிஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் வரும். 1, 2 மேக்ஸிமம் மிஸ் ஆகும் தான். இப்போ 10 குஞ்சு பொரிக்குதுங்கன்னா அதில் இப்போ 6 பொரிச்சிச்சின்னா வச்சுக்கோங்களேன், அதில் இப்போ 3 சேவல் 3 பொட்டை வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இப்போ 3 சேவலில் 2 சேவல் நல்லா சண்டை போடுது, 1 பார்த்தீங்கன்னா ஓடி கீடி அப்படி இப்படின்னு சரியில்லாமல் இருக்குது. அது மேக்ஸிமம் நடக்க வேண்டியது தான். இப்போது நம்ம ப்ரீடு பண்ணுறோன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்துடாது. சிறப்பாக போட்டு ப்ரீடு பண்ணால் ஏதாவது ஒன்று அப்படி தான் ஆகிடும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டோகால் இப்போ சேவலும் சரியில்லை, பொட்டை பார்த்தீங்கன்னா நல்ல பொட்டை, இப்போ அதில் போட்டு ப்ரீடு பண்ணால் கூட இப்போது எல்லாமே டோகாலாக வந்துடாது, சிறப்பான சேவலும் 1, 2 வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டியது தான். அதுங்களாம் பார்த்தீங்கன்னா சண்டை வயலில் மாற்றி மாற்றி வர மாரி தான். அது இல்லாமல் ப்ரீடு பண்ணால் என்ன ப்ரோ கலர் சேஞ்சிங் வருது, இப்போ நான் சீத்தாவில் பண்ணுறேன்னா ஜாவா வருது ப்ரோ, அப்படி ஏகத்து வருது ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த அப்பனுடைய தாத்தா அந்த மாதிரி இருக்குதுங்களே, அதுங்களுடைய ஜீர்ணில் பார்த்தீங்கன்னா கலப்படமாகி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம நினைப்போம் என்ன ப்ரோ ப்ரீடு எங்கேயாவது போய் போட்டுச்சா இல்லை மாறிடுச்சா என்ன ப்ரோ இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்ல, ப்ரீடு மாறிச்சா அப்படின்னா இல்லை, அது தாத்தாவை அது அப்பாவை. இப்போ இந்த சேவலை போட்டு இந்த பொட்டைக்கு ப்ரீடு பண்ணுறேன்னா இதுக்கு சீத்தா குஞ்சுங்க வருதுன்னா அது இது சீத்தா மாதிரி தான் இந்த பொட்டை சீத்தாவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏகத்து வருதுன்னா சம்மந்தம் இல்லை. இப்போ இதோட தாய் ஏகத்து பொட்டையாக இருந்துச்சு, இப்போ தாய்க்கு தாய் ஏகத்து பொட்டையாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரத்துக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த சேவல் வந்து குமுஸ்தெல்லாம் இல்லை, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டா மாதிரி தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8.5 மாதம் ஆகுது. 8.5 மாதத்தில் போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா திண்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு 10 மாதம் இல்லை 1 இயரில் பார்த்தீங்கன்னா திண்டு கரெக்டாக வந்துரும்னு நினைக்கிறேன் வெளியே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த ஜாவா அதாவது இந்த மயில் கலர் இருக்குதுல்ல, இந்த பட்டாவில் வர இந்த மயில் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமான மனசு. ஒன்று பார்த்தீங்கன்னா நின்றுடுச்சுன்னா நின்று தான், ஓடவே ஓடாது எவ்வளோ தான் அடித்தாலும். ஒன்று பார்த்தீங்கன்னா சண்டை போடாது தான், போடலைன்னா அது கிளம்பிடும். இல்லைனா பார்த்தீங்கன்னா சுத்தமாக நின்று பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ தான் அடித்தாலும் நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி நின்று தான் வாங்குவோம். ஆனால் இது டப்பிங் பார்த்தும் ஒரு 3 டப்பிங் பார்க்கும்போதும் கைத்தாண்டை பார்த்தீங்கன்னா வீங்கிடுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேன் கூடு காட்டின மாதிரி ஆகிடுது. மொதல் டப்பிங்லாம் கண்ணு ஒன்று மூடிக்கிச்சு, நம்ம ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி இருந்தது. இப்போது 3 டப்பிங் பார்க்கும்போது கொஞ்சம் அவ்வளோ இல்லை, லேசாக வீங்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாவது கோயை பற்றி ஏதாவது அப்டேட் நியூஸஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சேல்ஸுக்கு கோய் கேட்குறீங்க, ஆனால் இப்போதைக்கு சேல்ஸுக்கு இல்லை, முன்ன சேல்ஸு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எதுவும் பண்ணல, பண்ணால் சொல்கிறேன்.